வணக்கம். இஜெட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்க ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது மாலை முரசு அப்படிங்கிற ஒரு பத்திரிகை நடத்த மக்கள் மன்றம் ஒரு விவாதம், ஒரு டிவி நிகழ்வு. அவங்க ஸ்ட்ரைட்டு லைவ் கிடையாது, எடுத்து முடிச்சுட்டு அதை எடிட் பண்ணி போடுவாங்க, இல்லை அப்படியே போட்டுருவாங்க. அந்த மாதிரி ஒரு உண்மையான ஒரு நிகழ்வு. தலைப்பு ஒரு வித்தியாசமான ஒரு தலைப்பு, பாஜக சம்பந்தப்பட்ட ஒரு தலைப்பு. அதுக்கு எதிர்ப்பின் சம்பந்தப்பட்ட வகையில மக்களுடைய நிலைப்பாடா இல்லை வேற என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தலைப்பு. அதை யார் யார் விருப்பம் இருக்கிறார்களோ அவர்கள் கலந்து கொள்ளலாம் அப்படின்னு ஒரு 5-6 பேர் கூப்பிட்டுருக்கிறாங்க. அதாவது இந்த பக்கம் ஆளூர் நவாஸ் விசிகா, ஆளூர் ஷா நவாஸ் அவர் நாகப்பட்டினம் எம்எல்ஏ, மற்றபடி பரந்தாமன் திமுக அவர் ஒரு எம்எல்ஏ, மற்றபடி திக சம்பந்தப்பட்டவங்க மதிவதனி அந்த அம்மா துணை பொதுச் செயலாளர் திக. இந்த பக்கம் அர்ஜுன் சம்பத் மற்ற சில பாஜக பிரமுகர்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. பேச்சு ஆரம்பமாகி போயிட்டு இருக்கு. பேசக்கூடிய சமயத்துல ஆனாலும் தங்களுடைய கருத்தை வச்ச சமயத்துல திக துணை பொதுச் செயலாளர் மதிவதனி அந்த அம்மாவுக்கு வாய்ப்பு பேசுறாங்க. அவங்க என்ன பேசுவாங்க? பெரியாருடைய கொள்கையை பேசுவாங்க. மற்றபடி பார்ப்பன ஆதிக்கம், மற்றபடி சாதிய கொடுமைகள், மதவாத கும்பல்கள் எந்த மாதிரி செயல்பட்டு இருக்கிறாங்க, இப்போதைய பிஜேபியினுடைய நிலைப்பாடு, இதுக்கு மூலம் எப்படிலாம் நடந்து கொண்டார்கள், தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எப்படிலாம் நம்மளுடைய மதவாத கும்பல்களுடைய செயல்பாடு இருக்கு, குறிப்பாக RSS உடைய செயல்பாடு, மற்றபடி ஏகப்பட்ட குரூப் இருக்குல்ல, இந்து முன்னணி, அது இந்து மக்கள் கட்சி சொல்லி ஏகப்பட்ட குரூப், ஆளாளுக்கு ஒரு குரூப், ஆளாளுக்கு ஒரு கருத்து, ஒரே விஷயத்த பிரிச்சு பிரிச்சு மேய்ச்சிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போகுது. வேற ஒண்ணுமே புதுசால ஒண்ணுமே கிடையாது. அது மாதிரி ஆளாலும் ஒரு குரூப் இருந்துட்டு இருக்கிறாங்க. அதன் அடிப்படையில என்னென்ன கருத்துக்கள், ஆமா இப்போதைய ஒரு சூழல் நடந்துட்டு இருக்கு ரொம்ப தெளிவா பேசிட்டு இருக்காங்க. மதிவதனி திக துணை பொதுச் செயலாளர், திராவிடர் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் மதிவதனி அந்த அம்மா ஒரு லேடி, ரொம்ப அற்புதமா பேசுவாங்க. அவங்களுடைய பேச்சு ரொம்ப தெளிவா இருக்கும், கண்ணிய குறைவா இருக்காது, மரியாதை யாரா இருந்தாலும், ஒரு துரோகியாக இருக்கட்டும் ஒரு எதிரியாக இருக்கட்டும், மரியாதை குறைவு இல்லாம பேசணும், மரியாதையோட பேசுவாங்க. நிதானமா அமைதியா கருத்துக்களை கருத்தியலாய் எதிர்த்து செயல்பட்டு அதன் அடிப்படையில எதிர்கொள்வாங்க. முட்டாள்தனமான பேச்சுக்களோ மூடத்தனமான பேச்சுக்களோ நம்பிக்கையின் வெளிப்பாடா பேசக்கூடிய பேச்சுக்களோ அங்க இருக்காது. எல்லாமே அறிவு சார்ந்த பேச்சுக்களா தான். மதிவதனுடைய பேச்சை நான் நிறைய தடவை கேட்டிருக்கிறேன். அதன் அடிப்படையில அந்த நேரத்துக்கு அவங்க பேசுறாங்க. கொடுத்த தலைப்பு அந்த மாதிரி அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டான ஒரு தலைப்புன்னு கூட. திக இல்லையா, பெரியாருடைய கட்சி, பெரியார் தடிகள் அவங்கலாம், பெரியாரியவாதிகள், பெரியாரிசம் அவங்கெல்லாம் உள்ளவங்க. அதனால அவங்க தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இருக்கிற சமயத்துல இந்த பக்கம் உட்கார்ந்து இருந்த அர்ஜுன் சம்பத், மதவாத கும்பல், RSS கும்பல், அதுல இருந்துட்டு அர்ஜுன் சம்பத், அவரை பத்தி எல்லாருக்கும் இந்த எங்க போனாலும் சரி பிரச்சனை பண்ணக்கூடிய ஒரு நபர். ஒரு விஷயம் அப்படின்னா கருத்தியலா மோத மாட்டார். அவருக்கு என்ன தெரியுது அப்படிங்கிறது தெரியாததை வெளிப்படுத்துவார். அவர் என்னென்ன தெரியாது இதான் விஷயம், எல்லாத்தையும் வெளிப்படுத்திடுவார். தெரிஞ்சதை வெளிப்படுத்த மாட்டார். கருத்தியலா மோதி ஒரு நபரோடு, ஒரு அரசியல்வாதியோடு, ஒரு கருத்தியலா ஆய்வு செய்பவர்களோடு சேர்ந்து மோதி பார்க்கணும் அப்படிங்கிறதா தெரியாது. என்ன தன்னால் முடியவில்லையோ அதற்கு எதிர்த்து என்ன பண்றது, வன்முறையில் இறங்குவது, அடிதடி கலாட்ட, செருப்பை காட்டுவது, மற்றபடி புத்தி பேதலித்து போய் ஆய் ஊ என்னடா சொல்றேன்னு சொல்லிட்டு வார்த்தைகள் ஜாலங்கள் பண்ணுவது, எங்க போனாலும் சரி. ஆமா, அதுதான் பிரச்சனை, அந்த நபர்களுடைய பிரச்சனை. மதவாத கும்பல் அவ்வளவுதான். RSS கும்பல், மதவாத கும்பல், பிஜேபி சம்பந்தப்பட்ட எல்லாருமே அந்த கான்செப்ட் தான். இதுல அண்ணாமலை ஏதோ கொஞ்சம் ஒரு நிலைப்பாடா தெரிகிறார். இப்ப நீங்க லண்டன் போயிட்டாரு, இருந்தாலும் அவருக்கு பேசாத பொய்கள் கிடையாது. அதனாலதான் அதிமுகவோட கூட்டணி இல்லை அப்படிங்கிற கான்செப்ட் வந்தாச்சு. ஏகப்பட்ட இடங்கள்ல ஜீரோ. ஆமா, அவர் போட்டியிட்ட கோயம்புத்தூர்ல அவரால் ஜெயிக்க முடியவில்லை. இப்ப பாருங்க, நிர்மலா சீதாராமன், வானதி சீனிவாசன் வச்சு அங்க இருக்கக்கூடிய கோயம்புத்தூருக்கு கூடிய மிக அற்புதமான ஒரு ஹோட்டல்
அதிபரையே மிரட்டியிருக்காங்கன்னா பார்த்துக்கலாம். அதுக்கு வந்து விக்ரமராஜா வந்து கண்டனம் தெரிவிச்சு அந்த மாதிரி மிரட்டிங்கன்னா நாங்களும் அவங்களோட சேர்ந்து போராட வேண்டியது வரும் அப்படின்ட்டாரு. அந்த மாதிரிலாம் ஒரு கருத்தியல் மோதல் வந்து அவங்கள்ட்ட நம்ம எதிர்பார்க்க முடியாது. அந்த மாதிரி கும்பல் அர்ஜுன் சம்பத் என்ன பண்ணிருக்காரு, கடகடன்னு அந்த அம்மா வந்து பார்ப்பனியத்தை பத்தி பேசுறாங்க. அவங்களுடைய கொள்கை அவ்வளவுதான், பார்ப்பன எதிர்ப்பு, மதவாத எதிர்ப்பு, சாதி எதிர்ப்பு, இந்த விஷயம் தான். பெரியாரிஸ்ட் அவங்க அப்படித்தான் பேசுவாங்க. அதன் அடிப்படையில வந்து பேசிட்டு இருக்க சமயத்துல பார்ப்பனியத்தை பத்தி ரொம்ப துணிச்சலா பேசக்கூடிய சமயத்துல கருத்தியலோட பேசுறாங்க, கருத்தா பேசுறாங்க, ஆதாரத்தோட பேசுறாங்க, பொய்யெல்லாம் கிடையாது. உடனே என்ன பண்ணிட்டாங்க, இந்த அர்ஜுன் சம்பத் அப்படிங்கிற அந்த RSS கும்பலை சேர்ந்தவர் வந்து கழுத்துல என்னைக்குமே அந்த நபர் வந்து ஒரு துண்டு போட்டிருப்பாரு. ஆமா, துண்டு போட்டிருப்பார். துண்டு போட்டவர் கடற்கரை துண்டை அப்படியே எடுத்துக்கிட்டு சுத்திக்கிட்டே வந்து அந்த அம்மாவை மதிவதனியை அடிக்க பாய்கிறார். துண்டா தேயுது. மற்றபடி உடனே வந்து பரந்தாமன் தடுக்கிறாரு. அப்புறம் மீண்டும் விட்டுறாங்க. திருப்பி பேசக்கூடிய சமயத்துல ஆளூர் நவாசும் நவாசும் சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து தடுக்கிறாங்க. ஏன்னா அவங்க 2 பேரும் சட்டமன்ற உறுப்பினர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. அவங்களாம் வந்து வன்முறையில் இறங்கி விட முடியாது. வன்முறை இறங்கினாங்கன்னா முதல்ல எடுத்தவொடனே கட்சி கேட்கும், ஆமா கேள்வி கேட்பாங்க. அடுத்தது வந்து மக்கள் கேள்வி கேட்பாங்க. எடுத்தவொடனே ஒரு நபரை வந்து திட்டி விட முடியாது, அநாகரிகமா பேசி விட முடியாது. அவங்க வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள், நாளைக்கு வந்து சட்டசபைக்கு போகணும் அப்படிங்கும்போது பல பேர் வந்து பல கேள்விகள் கேட்பாங்க. அதெல்லாம் பல விஷயம் இருக்கு. அதெல்லாம் பொறுமையா நிதானமா தடுக்கிறாங்க. அதையும் மீறி அந்த நபர் என்ன பண்ற, அர்ஜுன் சம்பத் அப்படிங்கிற நபர் வந்து காரசாரமாக பேசி ஒரு பெண் என்றும் பாராமல், அவர் வந்து மதிவதனி வந்து ஒரு பெண் பேச்சாளர், அற்புதமான ஒரு பேச்சாளர். ஒரு பெண்ணுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையும் கூட இல்லை, அந்த அளவுக்கு மிக கேவலமாக நடந்து விடுற. கீழே இருந்து அதோட கும்பல் என்ன பண்ண, செருப்பெல்லாம் காமிக்கிறாங்க, செருப்பு காமிக்கிறான். இதெல்லாம் இருக்குது. இதே மாதிரி சுந்தரவள்ளி சம்பந்தப்பட்டவரை செருப்படி வாங்கிய கும்பல் அந்த கும்பல். அதெல்லாம் வந்து பழைய வரலாறு. ராஜாலாம் எடுத்துக்கிட்ட அப்படின்னா நீதிபதி சம்பந்தப்பட்ட வகையில, போலீஸ் சம்பந்தப்பட்ட வகையில மானா மூணா என்ன கண்டதெல்லாம் பேசி நீதிபதிகள்கிட்டயே வந்து வாங்கி கட்டி கொண்ட நபர்கள் அந்த நபர்கள். மதவாத கும்பலை பொறுத்தவரை அவங்கள்ட்ட கருத்தியல் இருக்காது, ஒரே வார்த்தை முடிஞ்சு போச்சு. இதுல வந்து நம்ம வளவளன்னு பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அந்த கும்பல் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு வந்து மத்திய அரசாக பாஜக ஆண்டு கொண்டு இருக்கலாம். இருந்தாலுமே அந்த கும்பலை பொறுத்த வரைக்கும் அவங்களாம் வந்து மேலிடத்துல தூண்டி விட்டு போட்டு இந்த மாதிரி கும்பலில் என்னடா பண்ணுங்க சொல்லிட்டு விட்டுருப்பாங்க போல இருக்கு. அதன் அடிப்படையில் அந்த கும்பலுக்கு வந்து ஆடி தெரிஞ்சுக்கிட்டு ஒருத்தர் செருப்பு தூக்குறது, ஒருத்தர் துண்டை அப்படியே ஆட்டிக்கிட்டு வர்றது, வாடா போடான்னு பேசுறது, நல்ல வேலை வாடி கூடின்னு பேசுற மதிவதனி. ஆமா, பேசியிருந்தாங்கன்னா மிகப்பெரிய தகராறு வந்துருக்கு அந்த இடத்துல. ஏன்னா திகாவுக்கும் தெரியும், சாதாரணம் கிடையாது. ஆமா, என்ன இந்த மாதிரி மதவாத கும்பலுக்கு தான் வந்து வன்முறை தெரியும் அவசியம்லாம் கிடையாது. திகாவுக்கு தெரியும். அதை விட என்னென்ன டாப்புகள்லாம் அவங்க கண்டுக்கிட்டாங்க. பெரியார் பார்க்காத மிரட்டலாங்க, அண்ணா பார்க்காத மிரட்டலாம், கலைஞர் பார்க்காத எதிர்பார்க்காத பிரச்சனையா. அண்ணா கொஞ்ச காலம் தான் இருந்தாங்க, அவருடைய ஆரிய மாயை தடை செய்யப்பட்டு. பெரியார்லாம் வந்து கடைசி வரைக்கும் ஒரு சமூக போராளியாக இருந்து இந்த உலகை நின்று விட்டு சென்றவர். திமுக கலைஞர் அப்படி இல்லை, அவருடைய கருத்தை இதை உள்வாங்கி கொண்டு ஆட்சியில் இருந்து கொண்டே பலவிதமான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து ஒரு எதிர்நோக்கியவர். ஆமா, ஒரு பிரச்சனையின் அடிப்படையில சேது சமுத்திர பிரச்சனை தான் நினைக்கிறேன். அடிப்படையில டக்குன்னு ஒரு வார்த்தை, ராமன் என்ன இன்ஜினியரான்னு கேட்டார். உடனே வந்து அங்கிருந்து வழக்கிருந்து ஒரு குரல் வருது. கருணாநிதியின் தலையை நான் வெட்டுவேன், நாக்கை அறுப்பேனார். உடனே கருணாநிதி அதெல்லாம் டென்ஷன்லாம் ஆக கிடையாது, கழுத்து அறை, அதை பத்தி ஒண்ணும் கிடையாது. அது எதுக்கு நாக்கை தனியா இருக்கிறார், கழுத்தையே அறுத்துட்ட, மற்றபடி நாக்கு நீ ஏன் தனியா இருக்கலாம், கழுத்துலதான்டா நாக்கு இருக்குது அப்படின்னாரு. இந்த இப்போ உதயநிதி ஸ்டாலின் வந்து சனாதனம் சம்பந்தப்பட்டவை ஒழிப்பேன் அப்படின்னு பேசினாரு. அதற்கு ஏகப்பட்ட ஒரு கும்பல் போராட்டம். வட இந்தியாவில இருந்து ஒருத்தர் கத்துறான், இவர் உதயநிதி ஸ்டாலினை கேட்டு நான் வந்து 10 கோடி கொடுப்பேன் அப்படிங்கிறான். இந்த மாதிரிலாம் பலவிதமான கருத்துக்கள். அதனால வந்து இந்த கருத்துக்கள் வந்து இந்த மோதல் சம்பந்தப்பட்டதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து வாழையடி வாழையாக பெரியார் காலத்துக்கு பார்த்த ஒரு விஷயம்தான். அதனால இதெல்லாம் வந்து இப்படிப்பட்ட கும்பல்லாம் வந்து சும்மா சுண்டக்கா மாதிரி சுண்டி எடுத்துட்டு போயிடுவாங்க. தீக்கா என்பது கருத்தியல் சம்பந்தப்பட்டது, உண்மையை மட்டும் பேசுவாங்க, அது ஒரு ஆதாரத்தோட பேசுவாங்க, அமைதியா இருந்துட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். அதாவது இந்த மாதிரி மக்கள் மன்றம், மக்கள் மேடை, அப்புறம் நேர்பட பேசிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் வந்து எல்லாமே வந்து வாதம் பிரதிவாதம் கான்செப்ட். அந்த நேரத்தை எப்படிப்பட்ட பேசுறாலுமே சரி, இந்த மாதிரி நபர்களை வந்து கூப்பிடாது. அதான் வந்து நான்
தொலைக்காட்சி அது நிருபர்களுக்கு நான் சொல்லிக் கொள்வோம், தொலைக்காட்சி நிர்வாகத்துக்கு சொல்லிக் கொள்வோம். இந்த மாதிரி அடாவடித்தனமான ஆட்கள், ரவுடித்தனமான ஆட்கள், செருப்ப தூக்கி காமிக்கிறவங்க, கேவலமானவர்கள், மற்றபடி ஒரு ஒழுங்கற்ற திடீர் உள்ள ஒரு மதவாத கும்பலை சேர்ந்தவர்கள். மதவாத கும்பல் தான் மத்திய அரசு ஆடிக்கிட்டு இருக்கு, அதை பத்தி ஒண்ணும் கிடையாது. இருந்தாலும் அதுல ஒரு பொறுமை நிதானம் வேணும் இல்லையா? கருத்தியலை கருத்தியலால் கொண்டு அடி. அவங்க ஒண்ணு பேசுறான், நீ ஒண்ணு பேசு, குறுக்க பேசு, உட்காருனா உட்கார்ந்து, அதான கட்டுப்பாடு. அதை விட்டு போட்டு ஓ சௌரியத்துக்கு செருப்பை காட்டுவது, துட்டை அப்படியே தூக்கிட்டு வருவது என்ன செய்துட மதிவதனி? உன்னால என்ன செய்ய முடியும்? அர்ஜுன் சம்பத்தை பாட்டு கேட்கிறேன், உன்னால என்ன செய்ய முடியும்? அவர் இன்னும் பண்ண முடியாது. ஆமா, தலையில் இருக்கிற மயிரை கூட புடுங்க முடியாது. புரியுதா? இதான் நிதர்சனமான உண்மை. ஆமா, இதெல்லாம் அந்த நபருக்கு தெரியும். இருந்தாலும் பணத்தை வாங்கிக்கிட்டு மற்றபடி இருக்கக்கூடிய திருநாய்களை போல பிஸ்கட் யார் போடுறாங்களோ அவங்களுக்கு உழைக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு இல்லையா? அப்பதான் அந்த நபர்கள் தன்னை தானே காப்பாற்றிக் கொள்ள முடியும். இல்லாவிட்ட இருக்கிறது போயிடும். அப்ப அவங்க கேள்வி கேட்பாங்க, என்னடா அது, நீ சும்மா உட்காந்துட்டு இருக்க, ஏதாவது பண்ணு. பிஜேபி எல்லாம் பாருங்க, அவங்க இப்பதான் சிறுபா இதாகி போச்சு, மெஜாரிட்டி இல்லாத அரசா போச்சு பாஜக. அதுக்கு முதல்ல 10 வருஷமா இருக்கக்கூடிய சமயத்துல யார் யாரெல்லாம் இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசுகிறார்களோ, யார் யாரெல்லாம் ஒரு மதவாதத்தை தூண்டுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் பதவியை கொடுத்து அவங்க அப்படியே காத்துட்டு இருந்தாங்க. ஆமா, அந்த மாதிரிலாம் பல விதம் நடந்துட்டு, அது மாதிரி இந்த மாதிரி குரூப் எல்லாம் என்ன பண்றது, ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு நம்மளை பேரை காப்பாற்றிக் கொள்வது, அல்லது காசு கொடுத்த நபருக்கு ஏதாவது செய்யறது, குறிப்பா இந்த மதவாத அரசியலுக்கு துணை போவது, இதெல்லாம் அவருடைய வாடிக்கையான விஷயம். அதனால இனி வரும் காலங்கள்ல ஆமா பல தொலைக்காட்சி நிறுவனங்களுக்கு நான் சொல்லி இந்த மாதிரி நபர்கள்லாம் பேச விடாதீங்க. ஏன்னா லேடிஸ் அவங்க மதிவதன் பிரச்சனை அப்படின்னு கூப்பிடுறீங்க, கருத்துரைக்கு கூப்பிடுறீங்க, ஆம்பளையும் வருவாங்க, பொம்பளையும் வருவாங்க, ஏகப்பட்டவர் பெண்களாக வந்திருந்தான்னு வைக்கலாம். பிரச்சனை ஆகக்கூடிய சமயத்தை கை வைக்க அதுங்கிற சமயத்துல அது வேறு விதமா போகணும் இல்லையா? அதெல்லாம் தப்பு. அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். அந்த மாதிரி சம்பவம் நடந்துருந்துச்சுன்னா அப்புறம் தீக்கா யாருங்கிறது அப்பதான் தெரியும் அர்ஜுன் சம்பத் போன்றவர்களுக்கு. ஆமா, சும்மா சூறையாடிடுவாங்க தீக்கா காரணம், தெரியுமா? சாதாரண கிடையாது. ஆமா, தூண்டி விட வேண்டாம். ஒரே வார்த்தை, அர்ஜுன் சம்பத் போன்றவர்கள் நான் சொல்லிக் கொள்வது, தூண்டி விட வேண்டாம் யாரையும். கருத்தியலை கருத்தியலோடு மோதுங்க. கருத்துக்களை, உங்கள் கருத்துக்களை சொல்லி அதை செய்து வெற்றி அடை செய்யுங்க. அதுதான் சரியான ஒரு நிலைப்பாடு. ஆமா, ஒரு கருத்துக்கு வன்முறை என்பது தீர்வாக, செருப்பை காட்டுவது, மற்றபடி சோன்ஸ் வேற காட்டுவது, ஹெச் ராஜாவை போட்டு எச்சக்கடனாய் மயிருக்கு பேசுறது, இதெல்லாம் அவங்களுக்கும் தெரியும், திகாவுக்கும் தெரியும். நம்ம திமுகவுக்கும் அதை விட தெரியும், அவங்க ஆட்சியில் இருக்கிறாங்க. அதனால பரந்தாமன் போன்றெல்லாம் அடக்கி வாசிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்லப்பா சாலூர் நவாச ஷா நவாஸையாவது சாஃப்டான ஆள்னு சொல்லலாம். அவர் கருத்தியலாக எதிர்கொள்ளக்கூடியவர். ஆமா, அதே நேரத்துல வெளியே வந்தா ஆளூர் ஷா நவாஸ் யாருங்கிறது அப்புறம் தான் தெரியும். ஆமா, விசிகா யாருங்கிறது தெரியும்ல. அர்ஜுன் சம்பத்தை பார்த்து கேட்கிறேன், விடுதலை சிறுத்தைகள் எப்படிப்பட்ட கட்சி, அதெல்லாம் அடக்கி வாசிச்சுக்கிட்டு இன்னைக்கு பொறுமையா நிதானமா மக்கள் மன்றத்தை நாம் அவர்கள் கேள்வி கேட்க நாம் பதில் சொல்லி விடக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு 2 பேர் போயிட்டு இருக்காங்க, தீகாவும் விசிகாவும். ஆமா, உங்களை மாதிரி அடாவடித்தனத்தை விட 10% அவங்களுக்கு தெரியும், 100% அதிகமாகவே அவங்களுக்கு தெரியும். அதனால அர்ஜுன் சம்பத் போல இனிமேல் திருத்தணும். வரும் காலையில் இந்த மாதிரி வச்சுக்காதீங்க. உங்களுடைய மதிப்பை நீங்க கெடுத்துக்கிறீங்க. ஒரே வார்த்தை. இப்படி இருக்கக்கூடிய சமயத்துல நாளைக்கு நீங்க எப்படி ஓட்டு கேட்பீங்க? மக்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க? ஒண்ணும் கிடையாது. இதான் 10 வருஷம் ஆண்டிக்கு பிடிக்கிட்டு போயிடுச்சு. சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமார் தூக்கி நிறுத்திட்டு இருக்கிறாங்க. இப்ப எல்லாம் இருக்கக்கூடிய சமயத்துல வரும் காலம் 2029 சுத்தமா 0 தான். ஆமா, பாஜகங்கிற வாசமே இருக்க அப்ப மாதிரி சூழல் இன்னைக்கே போயிட்டு இருக்கு. இன்னும் 3 வருஷம் 4 வருஷம் எப்படி போனாலுமே கூட அவர்களுடைய நிலைப்பாடு கட்டாயமா 0 தான் 2029. ஏன்னா அவங்களாம் தூண்டி விடக்கூடிய விஷயமா இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி ஆட்கள்லாம் ஆடுறாங்க. ஆமா, அர்ஜுன் சம்பத்லாம் நல்லவன் தான், இல்லைன்னு சொல்ல வரலாம். இந்த மாதிரி தூண்டுதல் இருக்கக்கூடிய சமயத்துல ஒரு பெரிய அமௌண்ட்டை கட்ட கொடுத்து இந்த மாதிரி பண்ணு அப்படின்னா அப்புறம் பண்ணத்தானே செய்வாங்க. மதவாத கும்பல் தானே. ஏதோ ஒன்று பேசிட்டு போடுற 2 எலும்புக்கு பேசிட்டு ஏதோ ஒன்று காட்டிட்டு நான் பில்டப் காமிச்சேன் பாருக்கலாம் அப்படின்னு காசு கொடுத்தவங்களுக்கு கணக்கு காமிச்சிட்டு போறக்கூடிய கும்பல் தான். அதனால இந்த மாதிரி நபர்களை தொலைக்காட்சியில் மீண்டும் சொல்லி கொண்டு வாதத்துக்கெல்லாம் கூப்பிடாது.
ஆமா, வாதத்துக்கெல்லாம் கூப்பிடாது. லேடிஸா இருந்து அடிக்கக்கூடிய சூழல் உங்களுடைய தொலைக்காட்சிக்கு தான் அது அவமரியாதையாக போய்விடும். ஆமா, என்பது பகிரங்கமான பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.